குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா இந்த விசிட்டிங் விசா ப்ராசஸிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஃபியா வேர்ல்ட் கப் 2026 வேர்ல்டு வைடாவே வந்து வேர்ல்டு வைட்ல இருந்து கனடாக்கு வர போறாரு. புதுசா கனடா அந்த வேர்ல்ட் கப்பை பாக்குறதுக்கு இந்த விசிட்டிங் விசா இப்ப 2026 ஆண்டு வந்துட்டு தானே. இப்ப எப்படி இருக்கு இந்த 2026 ஆண்டுல விசிட்டிங் விசா எப்படி இருக்கு? மற்றது நிறைய பேர் கேட்ட ஒரு ஹார்டான குவெஸ்சன் உண்டு. அங்க வந்து 2 தம்பி மாதிரி இருக்கணும். ஆமாம். அதுல இங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். இன்றைக்கும் விசிட்டிங் விசாவை பற்றி தான் கதைக்க போறோம். கடந்த காணொலியில விசிட்டிங் விசாவை பற்றி நானும் பிரபாண்டாவும் கதைச்சு போட்டிருந்தாங்க. இந்த விசிட்டிங் விசா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கா இந்த விசிட்டிங் விசா ப்ராசஸிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விடயம். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு காணொலியா தான் இது இருக்க போகிறது. இந்த விசிட்டிங் விசா இப்ப 2026 ஆண்டு வந்துட்டு தானே. இப்ப எப்படி இருக்கு இந்த 2026 ஆண்டுல விசிட்டிங் விசா எப்படி இருக்கு? விசிட்டிங் விசா வந்து கனடா இருக்கும் வரை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். ஒருபோதும் நிப்பாட்ட போவதில்லை, ஒருபோதும் நிறுத்த போவதும் இல்லை. என்ன 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க இன்டர்னலா மாறிக்கொண்டே இருக்கும் ப்ராசஸிங் கைட்லைன்ஸ். அப்படி பார்க்க இப்ப வந்து 2022 23 ஈஸியா கொடுத்ததெல்லாம் ஓவர். எத்தனையாம் ஆண்டு 24 25 26 அப்ப மாற்றங்கள் மாற அதுக்கேற்ற மாதிரி விண்ணப்பிக்கிறது தான் இந்த விசிட் விசா. ஓகே, அதுதான் விசிட் விசாவில் உள்ள மாற்றங்கள். இப்ப குறிப்பா என்னன்னு சொன்னா இப்ப முதல் வந்து பாஸ்போர்ட் வேல்யூ மட்டும் விசிட்டிங் விசா வந்து கொடுத்தவங்க. ஆமாம். இப்போ என்ன மாதிரி கொடுக்குறாங்க? இப்போ வந்து என்னன்னா சிலருக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லாம ரெஸ்ட்ரிக்டட் சிங்கிள் என்ட்ரிலையும் கொடுக்கணும். ஒரு சிலருக்கு சிங்கிள் என்ட்ரி சொன்னா நீங்க ஒரு கதம் போகலாம், திருப்பி வந்து திருப்பி போக முடியாது. திருப்பி போகலாம், திரும்ப வர்றது திரும்ப விண்ணப்பிக்க வேணும். ஓகே, அது ஒரு சின்ன மாற்றம் என்று சொல்லல, அது வளமையா வந்திருக்கு. இந்த மல்டிபிள் என்ட்ரி பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி வேற குறைவு. ஆனா குறைச்சிட்டு ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் ஒரு மாதிரி முதல் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்தது. ஒரே மாதிரி அப்படி இல்லை, குறைச்சு கூட்டி கொடுக்கணும் அவையோட ப்ரொஃபைல பொறுத்து. அது உண்டு. மற்றது வந்து சிலருக்கு ரிஜெக்ட் பண்றார்கள். ரிஜெக்ட் பண்ற வீதமும் கூடத்தான். இப்ப ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் இல்லை. அந்த கதை முடிஞ்சது. மற்றது நிறைய பேர் கேட்ட ஒரு ஹார்டான குவெஸ்சன் உண்டு. அங்க வந்து 2 தம்பி மாதிரி இருக்கணும். ஆமாம். அதுல இங்க இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு தம்பி படித்து கொண்டு இருக்கிறாரு போட்டு ஒரு தம்பியை தான் கனடா விசிட் விசா கொடுத்து இங்க கூப்பிட்டுட்டார். ஓகே, கூப்பிட்டு அவருக்கு வந்து ரிபூஜி கிளைம் பண்ணிட்டார். ஆமாம். மற்ற தம்பி இப்ப வேற ஆசைப்படுறாராம். அப்ப அவரை கூப்பிடுறேன்னு சொன்னா என்ன அவரை கூப்பிடலாமா இல்லைன்னு சொன்னா இங்க ரிபூஜி அடிச்சதால அவருக்கு எதன் பாதிப்பு ஏற்படுமா? இல்ல, இதுல வந்து என்னன்னா இன்வைட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். அதாவது இன்வைட் பண்றவர் ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். அவர் நல்ல ஹை ப்ரொஃபைல இருந்தா ஜெனுவினிட்டி எங்க ப்ரூவ் பண்றார் அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் பார்ப்பினோம். இப்ப இன்வைட்டிக்கும் அப்ளிகண்ட்டுக்கும் எதுவித தொடர்பும் இல்லாமல் இப்ப என்னையும் உங்களையும் எடுத்துக்கொண்டா நான் உங்களை கூப்பிட போறேன். வாழ்க்கையில நானும் நீங்களும் சந்திச்சதும் இல்லை, கதைச்சதும் இல்லை. ஆனா அப்ளிகேஷன்ல போடுறோம், நாங்க ஃப்ரெண்ட் அது இதுன்னு அங்கே ஜெனுவினிட்டியை ப்ரூவ் பண்ண இல்லாது. அப்போ அது ஃபேக் இன்வைட்டியா முடியுது. அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். அந்த இன்வைட்டிக்கும் அப்ளிகண்ட்டுக்கும் இடையில ஜெனுவினிட்டி எவ்வளவு தூரம் இருக்குது, அதை எப்படி அவ ப்ரூவ் பண்ணணும். இப்போ இன்வைட்டியை தெரியாம அப்ளிகேஷனை போர்ட்டல்ல போய் நிரப்பி போட்டா போல விசா கொடுக்க போறது இல்லை. இன்வைட் பண்ணுறவருக்கும் அப்ளிகண்ட்டுக்கும் இடையில் நிறைய கம்யூனிகேஷன் இருந்திருக்க வேணும். வருடக்கணக்காக ஒரு 6 மாதம் இல்லை, 2 வரியம் 3 வரியம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். மற்றது என்னன்னு சொன்னா இப்ப விசிட்டிங் விசால இங்க ஒரு வந்தவர் குறைஞ்சது 6 மாதம் தான் நீங்க நிக்கலாம் ரூல்ஸ் ஒன்று இருக்கு தானே. அதை அவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னும் ஒரு 6 மாதம் கனடால நின்றுட்டு அவர் திருப்பி இப்ப ஊருக்கு போயிட்டார். அவர் இப்ப திருப்பி கனடாக்கு வரேன்னு சொன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்? சரியான முறையில் நீங்க விசிட்டர்ஸ் விசா ஜெனுவினா எடுத்தா பிரச்சனை இல்லை. அதாவது விசாவை கொடுத்த பிறகு போஸ்ட் ஆடிட் ஒன்று இருக்குது. அந்த ஆடிட்டில் உங்களோட டாக்குமெண்ட்ஸுகளில் பிழை கண்டுபிடிச்சா அவர்கள் உங்களை கனேடியன் ஹை கமிஷனுக்கு வர சொல்லுவினோம். ஏன்னு சொன்னா நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை கிளியர் பண்றதுக்கு.
ஓகே. அதுதான் இந்த ரிட்டர்ன் பண்ற ஆட்களை கனேடியன் ஹை கமிஷனுக்கு போயிட்டு வாங்க உண்டு. இதை சொல்ற போஸ்ட் ஆடிட், விசாவெல்லாம் கொடுத்த பிறகு ஆடிட் செய்வார்கள். சில பேர் நிறைய பேர் சொல்லி நம்ம அவர்களை எந்த தம்பி திருப்பி விட்டுட்டாங்க அது இதுன்னு ஒரு சில பேர் கதைக்கிறாங்க. அது என்ன மாதிரி? அது உண்மை. அதை தேடி பார்க்கலாம் என்ன பிரச்சனை என்று. அதை எப்படி தேடி பார்க்கலாம்? அது வந்து ஒரு கனேடியன் லோயர்ஸ் இல்ல இப்ப ஒரு கதைக்கு இப்ப அவரை உண்மையிலேயே திருப்பி அனுப்பி இருந்தா அவர்கிட்ட விசா வந்து என்ன கேன்சல் பண்ணிருப்பாங்களோ? கேன்சல் பண்ணியிருப்பினும் அல்லது ரிவ்யூக்கு போட்டிருப்பினும் அல்லது போஸ்ட் ஆடிட் இன்டர்வியூக்கு போட்டிருப்பினும் அப்படிக்கான விஷயம் இருக்கு. அப்ப அதை கனேடியன் லைசன்ஸ் லிட்டிகேஷன் லோயர்ஸ் இமிகிரேஷன்ல ஸ்பெஷலைஸ்டான ஆட்கள் கடிதம் எழுதி கேட்கலாம். அதாவது இவருக்கு விசா கொடுத்தது என்ன காரணத்துக்கு திரும்ப வரவில்லை என்றது, அதுக்கென்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதி அதிൻ്റെ முழு இதையும் கேட்கலாம். கேட்டு அவர்களே கைட் பண்ணுவார்கள் என்ன செய்ய வேணுமென்ட்டு. அதுதான் அந்த திரும்பி வர இயலாமல் இருக்கிற ஆக்களுக்கு உள்ள பிரச்சனை. அதே போல் சிலர் வந்து டிரான்சிட்டில், அதாவது கனடாவுக்கு வரைக்கும் இடையிலேயே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த கனடா போர்டர் சர்வீசிங் ஏஜென்சியோட அந்த விசிட்டர்ஸ் விசா இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கும். ஷேர் பண்ணும் பொழுது என்னென்னு சொன்னால் அங்கே கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஃபைலில் ஒரு பிளாக் போட்டிருப்பார்கள். இந்த பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணக்கூடாது எம்பசிக்கு வர சொல்லி. எல்லாரும் எம்பசிக்கு போகிறது பயப்படுதுன்னா அதுக்கு தான் நீங்கள் கனேடியன் லைசன்ஸ் லோயர்ஸ் ஒரு ஆளை ஹயர் பண்ணி அவர் மூலம் இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் மூலம் நீங்கள் கடிதத்தை எழுதி கேட்க அவர் மூலம் இந்த இதுக்குரிய பதில் வரும். என்ன ஃப்ளைட்டுக்கு என்ன ஆடிட் ரிவ்யூ நடந்திருக்கு விசா கொடுத்த பிறகு. இதை வந்து வேறு நாட்டில் இருக்கிற லோயர் மேலே எழுதினா கொடுக்க மாட்டேனான். ஏனென்று சொன்னால் இது வந்து ஒரு வழக்கு மாதிரி தான் பார்ப்பார்கள். அப்போ கனேடியன் லோ ஃபெடரல் லோவுக்குள்ள இருக்கிறபடியாக இமிக்ரேஷன் வந்து ஃபெடரல் லோவுக்கு வாரபடியாக கனேடியன் லோயர்ஸுக்கு தான் ஆழமான விளக்கம் கொடுப்பார்கள். இப்போ வேறு நாட்டில் இருக்கிற லோயர்ஸும் எழுதி கேட்கலாம். ஆனால் கனேடியன் லோயர்ஸுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அளவு கொடுக்க மாட்டார்கள். அப்போ நான் கனேடியன் லோயர்ஸ் என்று நான் சொல்கிறது யாரே என்று சொன்னால், இப்போ நாங்கள் இருக்கிற ப்ராவின்ஸ் வந்து ஒன்டாரியோ லோ சொசைட்டி ஆஃப் அப்பர் கனடாவால் சர்டிஃபை பை த லோ சொசைட்டி ஆஃப் அப்பர் கனடா ஸ்பெஷலைஸ்ட் இன் இமிக்ரேஷன். நார்மல் இமிக்ரேஷன் லோயரும் இல்லை நான் சொல்கிறது. அதுலேயும் ஸ்பெஷலைஸ்டானவன் சர்டிஃபை பண்ணப்பட்டு ஸ்பெஷலைஸ்டானவை தான் இதை கூடுதலாக வடிவாய் செய்து கொடுக்கணும். அதாவது எதுவித தவறுகளும் இல்லாமல் நல்ல டீட்டெயிலாக செய்து கொடுக்கிறார்கள். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த விசிட்டிங் விசா வந்து அப்ளை பண்ணிக்க கூடுதலாக தமிழாக்கள் இருக்கிற இடம் வந்து இந்த ஒன்டாரியோக்கான கூடுதலான தமிழாக்கள் இருக்கு. சில பேர் கேட்கணும் வேற ப்ரோவின்சியலுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா ப்ரோவின்சிக்கு எதன் ரூல்ஸ் அப்படி எதன் இருக்கா? இல்லை, இது வந்து ஒரு ரூல்ஸ் ஒரு கண்ட்ரி, கனடா தான். அதாவது விசிட் விசா இப்போ வந்து நோர்தர்ன் கனடாக்கு ஒரு இடத்துக்கு போடுறோம்னு சொன்னா போல ரூல்ஸ் இலவாக இல்லை. எல்லா ரூல்ஸும் ஒன்று தான். எந்த நாட்டுக்கு தான் போகிறோன்ற இம்பார்ட்டன் ஒழிய எந்த சிட்டியில் நீங்கள் விசிட் பண்ண போகிறதும் பார்க்குறார்கள். அதுக்காக இப்போ நோர்தர்ன் ப்ராவின்ஸில் உள்ள ஒரு ரிமோட் சிட்டிக்கு விசிட் பண்ணுறதுக்காக விசிட் விசா ஈஸி அப்ரூவ். இப்போ மேஜர் சிட்டிஸ் லைக் டொராண்டோ, மொன்ட்ரியால், வென்கூவருக்கு ஹார்ட் அப்ரூவ் பண்ணுறன்றது பொய்க்காது. அது பொய். என்ன பொய்? அது நாடன் அடிப்படையெல்லாம் பார்ப்பாங்களா? இப்போ நாங்கள் என்னத்தை சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வியூவர்ஸும் நீங்களும் போய் செக் பண்ணுங்க வெப்சைட்டில். நாங்கள் சொல்கிற எல்லாம் சரியா வெப்சைட்ல இருக்குது. நீங்க எல்லாமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் இப்ப நாங்க சொல்றதை விட நாளைக்கு இதை மாத்தினாலும் அதுக்கு தான் நாங்க 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா யூடியூப்ல அடிக்கடி நாங்க போடுறோம். ஏன்னு சொன்னா இப்ப கடந்த வாரம் எடுக்க இருந்த ரூல்ஸை விட இப்ப கொஞ்சம் ப்ராசஸிங் வந்து கூடிடும் குறையும் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்ப என்ன மாதிரி இப்ப எவ்வளவு நாள் அப்ரூவ் பண்றாங்க? இப்ப வந்து 60 சம்திங் டேஸ். அதுக்காக 60 டேஸ் நான் சொல்ல மாட்டேன். அதுல இருந்து ஒரு மாதம் கூட கொடுக்கும். அது இப்ப நான் 60 டேஸ் நாங்க இந்த யூடியூப்பை போடுங்க அது குறையும் கூடும். அது மாறிக்கொண்டே இருக்கும். 60 டேஸ் ஒரு 3 month ப்ராசஸிங் டைம் கொடுப்போம். அதுக்காக 60 டேஸ்ல உங்களோட ரிசல்ட் வரையிலேன்னு விட்டு அவைக்கு இமெயில போட்டு கேட்க அவர்கள் உடனே ரிஜெக்ட் பண்ணி அனுப்புவார்கள். அடுத்தது இந்த ஒர்க் பெர்மிட்டை பற்றி கேட்க போறோம். இந்த விசிட்டிங் விசால வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு போகலாம். ஆனா உங்களோட கேரியர் செக்
செக்டர் பேஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்க வேணும். என்ன மாதிரி இருக்க வேணும்? இப்போ இங்கே செய்த அங்கத்தை வேலைக்கும் இங்கே தர்ற வேலைக்கும் ஒரு மெரிச்சா இருக்க வேணும். சேம் இண்டஸ்ட்ரியா இருந்தா அதே இண்டஸ்ட்ரி இங்க ஹை டிமாண்டா இருக்குதோன்னு பார்க்க வேணும். பட் இந்த அங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருந்தாங்களுக்கு இங்க வாய்ப்பு கூட என்று சொல்லி அது ஹெல்த் கேர் செக்டர்ஸ் எப்பவும் ஹை டிமாண்டா தான் இருக்கு. விசிட்டர்ஸ் விசா அப்ளிகேஷனில் விட ஹெல்த் கேர் செக்டர்ஸுக்கு இங்க எப்பவும் ஹை டிமாண்ட் தான். காரணம் என்னவென்றா முதியோர்கள் கூட வாழும் நாடாக கனடா மாறிக்கொண்டு வருகிறது. மற்றது டிராவல் நர்சஸுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஹெல்த் கனடாவால் ஒரு ரிசர்ச் செய்து விட்டு இருக்கிறார்கள். இங்கே ஹெல்த் கேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் முதியோரை பராமரிக்கிறது போற எக்ஸாம்பிள். அதே வேளை நர்ஸ் இண்டஸ்ட்ரியும் மற்றது ரிமோட் ஏரியாவில் இப்போ நாங்கள் முதல் சொன்ன மாதிரி நோர்தர்ன் ப்ராவின்சஸில் சரியான தட்டுப்பாடு ஹெல்த் கேர் ஸ்டாஃப். அதே வேளை கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படி நான் சொன்ன செக்டர் பேஸில் தான் ஒர்க் பர்மிட் இருக்குது. ஸ்கில்ஸ் ட்ரேட்டில் மற்றது ஸ்கில்ஸ் லேபர் மற்ற ரூரல் ஏரியா மற்றது பைலட் ப்ரோக்ராம்கள் ஒவ்வொரு கிராமப்புறத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. மற்ற இந்த கேஸ் டீடைல்ஸ் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ் ஏன் பப்ளிக் போர்ட்டலாக ஆர்டர் பண்ணி? நல்ல கேள்வி. அது என்னன்னு சொன்னால் பப்ளிக் போர்ட்டல் நீங்கள் அப்ளிகேஷனை போட்டிருப்பீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணி. ஆனால் அதில் இது ஓட பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டல் எலோவ் பண்ணாது. பப்ளிக் போர்ட்டல் அப்ளிகேஷனை நீங்கள் போடுறதுக்கும் அப்ளிகேஷனை செக் பண்ணுறதுக்கு தான், தீர விசாரிக்க எல்லாம் பண்ணாது. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது இந்த என்ன கேஸாயும் இருக்கலாம், உங்களோட விசிட் விசா கேஸாக இருக்கலாம் அல்லது ஒர்க் பர்மிட் கேஸாக எந்த விதமான இமிக்ரேஷன் மேட்டர்ஸ் டு த விசா அப்ளிகேஷன் இந்த கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் கூடுதலாக உங்களோட கேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்க தான் இதை எல்லாம் பண்ணுவார்கள். இது GCMS நோட்ஸ் இல்லை, அதை திரும்ப சொல்கிறோம். ஏனென்றால் GCMS நோட்ஸ் ஒரு yes and no. கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் உங்களோட விசா சம்பந்தப்பட்ட கேஸில் ஆழமான விடயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனை கூட அவர்கள் எப்படி வெரிஃபை பண்ணினார்கள் என்று எவிடன்ஸை கொண்டு காட்டுவார்கள். உதாரணத்துக்கு ஒருவர் மலேசியாவில் ஒரு பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனை என்ன நாள் எந்த டைம் எத்தனை மணிக்கு நடந்தாண்டு ஆழமாக தருவார்கள். மற்றது நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸில் சில வேளை பிள்ளைகள் இருக்கும், கொடுத்த போட்டோ கூட அந்த பிளராக இருக்கிறது எவ்வளவு வீதம்னு சொல்லுவார்கள். அப்படி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு தான் கேஸ் டீட்டெயில் நரேட்டிவ் டிஸ்க்ளோசரை ஓட பண்ணுறோம். சில நேரம் 3 மாதம் எடுக்கும், ஒரு வெறியாம் எடுக்கும். எப்படி ஓட பண்ணுறோன்னு சொன்னால் நாங்கள் கனடாவில் இருக்கிறோம். கனேடியன் லாயர்ஸ் ஓட பண்ணிக்க தான் இதை ஆழமாக கொடுக்குறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இமெயில் எழுதுவார்கள். எழுதிக்க உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் மற்றது ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணினதோ அப்ளிகேஷன் நம்பரோ என்னத்தையோ போட்டு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த கேஸ் சம்பந்தமாக நான் ஆராய விரும்புகிறேன், ஆனபடியாக இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் டிஸ்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸை அனுப்புங்கொண்டு. சிலருக்கு 30 பேஜில் வரும், சிலருக்கு 90 பேஜில் வரும், சிலருக்கு 120 பேஜில் கூட வரும். அந்தந்த பேஜோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவார்கள். இதை நான் சொல்ல எல்லாரும் நினைப்பார்கள் இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையென்று. இது கனேடிய இமிக்ரேஷன் ஸ்பெஷலைஸ் லிட்டிகேஷன் லாயர்ஸ் தான் கூடுதலாக ஓட பண்ணி எடுப்பார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் அந்த கேஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு எவிடன்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகே. மற்றது இப்போ கடைசியாக இப்போ இன்னொரு நேர்காணலில் செய்வோம். இந்த ஃபியா வேர்ல்ட் கப் 2026 வேர்ல்டு வைடாகவே வேர்ல்டு வைட்லேருந்து கனடாக்கு வரப்போகிறார்கள். ஆமாம், புதுசாக கனடாவை வேர்ல்ட் கப்பை பார்க்குறதுக்கு. இதை பற்றி ஒரு நேர்காணல் நாங்கள் அடுத்த காணொலியில் செய்வோம். உண்மையான இன்ஃபர்மேஷனை தரப்போகிறோம், பொய்யானது இல்லை. ஆழமாக நாங்கள் தேடி பார்த்து தான் தருவோம். அதுக்கென்று ஒரு ட்ராவல் விசா கொடுக்குறார்கள், இல்லையான்னு நாங்கள் சொல்லல. அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் இருக்குது, நடைமுறைகளும் இருக்குது, குவாலிஃபிகேஷனும் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை பற்றி அடுத்த காணொலியில் உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரோம். இதே நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வெப்சைட்லேயே போய் canada.ca செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.